ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் 4 விதமான முட்டை தோசை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தோசையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த 4 விதமான தோசை ரெசிபியும் இருக்கும். வாங்க இப்போ 4 விதமான முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கு மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதாவது உப்பு, சோடா உப்பு போட்டு மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றணும்னா ஒரு ஃப்ளோவில் அப்படியே விழணும். இதுதான் கரெக்டான பதம். கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு கரண்டி தோசை மாவு வந்து கல்லில் சேர்த்துக்கலாம். நல்லா மெல்லிஸாக நம்ம மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஒரு முட்டை எடுத்து இதுக்கு மேலே நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சள் கரு உடையாத மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த முட்டைக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தோசை ஃபுல்லாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா முட்டைக்கு மட்டும் நீங்கள் ஆஃப் பாயிலுக்கு மட்டும் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா முருகலாக செய்கிற தோசைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்திங்கன்னா தான் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆஃப் பாயில் தோசைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசையை திருப்பி போட முடியாது. அதனால் மாவு நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். திருப்பி போட வேண்டியதே இல்லை. மிளகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் நிறையா சேர்த்துருக்கேன். அப்போ சாப்பிட சூப்பராக இருக்கும் ஆஃப் பாயில் அப்படின்றதுனால மிளகு நிறையா சேர்த்துருக்கேன். நிறைய பேருக்கு ஆஃப் பாயில்னால் ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே அவங்க முட்டைன்னு சொன்னாலே ஆஃப் பாயில் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தோசை மேலே இந்த ஆஃப் பாயில் ஊற்றி கொடுத்து பாருங்களேன். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தோசை நல்லா முருகலாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அந்த முட்டையோட மஞ்சள் கரு வந்து உடையக்கூடாது. அதனால் அப்படியே அழகாக பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஹாஃப் பாயில் தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம திரும்பவும் முட்டை தோசை தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம முட்டை தோசை செய்ய போகிறோம். ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த தோசை வந்து மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் மாவை கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மெல்லிசாக வேணுனாலும் நல்லா மெல்லிசாக நீங்கள் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வெண்ணெயை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கார சட்னி சேர்த்துக்கிறேன். நல்லா தோசை ஃபுல்லாக இப்போ சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சட்னியை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு முட்டையை இப்போது இதுக்கு மேலே உடச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு முட்டையோடு நல்லா கலந்து கொடுத்துட்டு தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம தோசையை குக் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே வெண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்தோம். இப்போ லைட்டாக எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். நான் தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சட்னி, அப்புறம் முட்டை, கூட வெங்காயம், கொத்தமல்லி வேறு சேர்த்துருக்கும். எல்லாத்தோடைய தோசை சாப்பிடும்போது சேர்த்து சூப்பராக இருக்கும். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு முட்டையை மட்டும் நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 2 முட்டை வேணும்னா கூட நீங்கள் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு முட்டையை வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். தோசை ஃபுல்லாகவே நீங்கள் முட்டையை பரப்பி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு வந்து நான் தூவிக்கிறேன். மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக தூவிக்க போகிறேன். உங்களுக்கு நிறைய ஸ்பைஸியாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, மிளகுத்தூளோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நல்லா சூப்பராக சிம்பிளான மெத்தடில் முட்டை தோசை ரெடி பண்ணிட்டோம். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ரொம்ப மெல்லிசாக தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாகவே நான் மாவு வந்து பரப்பி விட்டுக்க போகிறேன்.
2 முட்டையை வந்து நான் உடைச்சி சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த தோசை மேலே. இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். மாவு ஊற்றும் போது நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். இப்போது ஸ்டவ்வை கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு மேலே எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு தோசையில் முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி 2 முட்டை சேர்த்து நீங்கள் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை 2 பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை தோசை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 4 விதமான முட்டை தோசையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் 4 விதமான முட்டை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.